ஓகே. நீங்க திரும்பி பார்க்கும்போது வந்து உங்களுடைய கோல்டன் எரா நான் வந்து ரொம்ப செரிஷ் பண்ற இந்த மொமெண்ட் எது நான் சொல்வீங்க? இப்போ இந்த பீரியட். எஸ் ப்ரெசென்ட்ல இருக்கிறோம். சில பேர் சொல்லுவாங்களா முன்னாடி இல்ல நான் ரௌத்ரம் பயங்கரமா இருக்கும். நான் மாஸா இருக்கும். அது அந்த ஏரால அப்போ இருக்கும்போது என்ஜாய் பண்ணேன். Okay. இப்போ இருக்கிற டைம்ல இந்த டைம் டிடியை என்ஜாய் பண்றேன். இப்ப முன்னாடி போய் நம்ம சொல்லுவோம்ல இது சில டைம் நம்ம பிளான் பண்ண மாதிரி போகுது, நம்ம பிளான் பண்ணாத மாதிரி போகுது. அப்படின்னா நீங்க எப்படி நீங்க எல்லாமே பிளான் பண்ண மாதிரி தான் போகுது. ஒரு படம் ஹிட் ஆகுறதும் சரி, ஒரு படம் ஃப்ளாப் ஆகுறதும் சரி, எல்லாமே இட் இஸ் ஆஸ் பர் யுவர் பிளான் தான். இட்ஸ் நாட் தட் காலையில கிளம்பி யாராவது டப்பா படத்துக்கு நடிக்கணும்னு போவோமா? இல்ல. ஸோ நல்ல படத்துக்கு நடிக்க தான் போவோம். அது அந்த டைமில் அமையிறதும் அந்த டைமில் வர ஒரு விஷயம் தான். அந்த நேரத்தில் அந்த டைரக்டர் அவருக்கு என்ன ஒரு அமைப்போ, நமக்கு என்ன ஒரு அமைப்போ. ஸோ எல்லா படத்தும் நான் பண்ண 45 ஃபிலிம்ஸ்லேயும் ஏதோ ஒரு 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 அவுட்டிங் ஒன்று வந்திருக்குது. என்றைக்குமே அதனால ஒரு டெலிவரபிள் என்றைக்குமே வந்திருக்கு. ஸோ சக்ஸஸும் வரும், ஃபெயிலியரும் வரும். பட் எல்லாத்துக்கும் மேலே சக்ஸஸ் வந்தாலும் சரி, ஃபெயிலியர் வந்தாலும் சரி, ஒரு லேர்னிங் வருது. சக்ஸஸ் பண்ணாலும் ஒரு லேர்னிங் வருது, ஃபெயிலியர் பண்ணாலும் ஒரு லேர்னிங் வருது. ஸோ ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான் மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங்னு சொல்லலாம்.